மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் 1992 பிப்ரவரி 7 அன்று நெதர்லாந்து நாட்டின் மாஸ்ட்ரிக்ட் நகரில் முக்கியமான ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுவே மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஆகும். இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உருவாக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் அமைதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்பின. இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய பொருளாதார சமூகமான அமைப்பு உருவானது. மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் அந்த ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தியது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரம் மட்டுமல்லாமல் அரசியல், பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளிலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டன. இது ஐரோப்பிய ஒருங்கிணைப்பில் ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்பட்டது. மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஐரோப்பிய ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இதனால் உறுப்பு நாடுகள் ஒரே அமைப்பின் கீழ் இணைந்து செயல்படத் தொடங்கின. இந்த ஒப்பந்தம் ஒரே நாணய முறைக்கான பாதையை திறந்தது. அதன் விளைவாக பின்னர் யூரோ என்ற பொது நாணயம் அறிமுகமானது. இது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்தை எளிதாக்கியது. மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பிய குடியுரிமை என்ற புதிய கருத்தையும் அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் ஒரு உறுப்பு நாட்டின் குடிமகன் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் வேலை, பயணம் மற்றும் வசிப்பதற்கான உரிமைகளை பெற்றார். எனினும் இந்த ஒப்பந்தம் சில நாடுகளில் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தியது. தேசிய சுயாட்சி குறையும் என்ற கவலை பல மக்களிடையே எழுந்தது. இருப்பினும் 1992 பிப்ரவரி 7 அன்று கையெழுத்தான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பாவின் அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருந்து இன்று நாம் அறியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடித்தளமாக அமைந்தது.